ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷிஷாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முடவாட்டு கிழங்கின் பயன்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். காடுகளிலும் மலைகளிலும் கிடைக்கிற சாதாரண வகையான கிழங்குன்னு இதை நினைப்பீங்க. ஆனால் உடம்புல இருக்கும் முடக்கு வலியை கூட சரி பண்ணும் பவர் இதுக்கு இருக்குது. அதுதான் முடவாட்டு கால் கிழங்கு. இந்த கிழங்கு பேரே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. முடவாட்டு ப்ளஸ் கால் ஈக்குவல் டு நடக்க முடியாத நிலை. அந்த நிலையை சரி பண்ணுறதுனால தான் இதுக்கு இந்த பெயர் வந்துச்சு. முக்கியமான பயன் என்னென்னா ஜாயிண்ட் பெயின், கீ பெயின் அண்ட் ஆர்த்ரிட்டிஸை இதை குணப்படுத்தும். இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆக ஹெல்ப் பண்ணும். சிலர் ஒரு வாரம் யூஸ் பண்ணியே ரிலீஃப் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. வயசு ஆக ஆக எலும்பு பலம் குறையும். இந்த கிழங்கு கால்சியம் அப்சார்ப்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். எலும்பு ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணும். களைப்பு அதிகமாக இருக்குன்னா இந்த கிழங்கு பாடிக்கு நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தை தரும். ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணும். டயர்ட்னஸை குறைக்கும். நரம்பில் பலம் குறைந்தா என்ன ஆகும்? நம்ம பாடியில் நடுக்க ஏற்படும். வீக்னஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இந்த கிழங்கு நர்வஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பிளட்டில் சர்க்குலேஷன் சரியாக இல்லைன்னா நமது பாடி உணர்வுத்தன்மை இழந்து காணப்படும். அடுத்து பெயின் அதிகமாக இருக்கும். இந்த கிழங்கு என்ன பண்ணணும்னா சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம பாடியில் காயம் ஏற்பட்டால் சீக்கிரமாக ஆறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா பவுடர் ஃபார்ம் அல்லது கஷாயம் காய்ச்சி இதை குடிக்கலாம். முக்கியமானது அளவு தெரிஞ்சு தான் இதை யூஸ் பண்ணணும். நம்ம முன்னோர்கள் காடு போய் இந்த மாதிரியான கிழங்குகளை மெடிசன் மாதிரி யூஸ் பண்ணாங்க. நேச்சுரலாக அவங்க குணமாகி வந்தாங்க. நம்ம அருகில் இருக்கும் மூலிகை மூலமே நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். முடவாட்டு கிழங்கு வலியை குறைக்கும் ஒரு இயற்கை சக்தி ஆகும். எனவே இவ்வளோ பயனுள்ள முடவாட்டு கிழங்கை தனது உணவில் எடுத்துக்கொண்டு நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.